எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டத்துல இருக்க தென்காசி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தென்காசி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 16 முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 1952, 1962, 1962, 1967, 1971, 1984, 1989, 2021 இந்த இதுல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது அதிமுக 1980, 2001, 2011, 2016 வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 2006 1957 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் 1996 தமிழ் மாநிலம் காங்கிரஸ் மூப்பனார் கட்சி சார்ந்தவங்களும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 16 முறை எலெக்ஷன்கள்ல 9 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும், 4 முறை அதிமுகவும், 1 முறை திமுகவும், 1 முறை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும், 1 முறை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தென்காசி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். அந்த வகையில் நம்ம 2 தேர்தல்கள் பார்த்துட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் போட்டிட்டு 86,339 வாக்குகளும் 43.30% பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2ஆம் இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் பழனி நாடார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 85,877 வாக்குகளும் 43.10% மிக குறைவான அளவில், அதாவது ஒரு 0.20% வாக்குகள் வித்தியாசத்தில் 2026 தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் பி செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 16,716 வாக்குகளும் 5.9% பெற்று இந்த இதில் அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமாகாக்கு தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சார்ந்த என்டிஎஸ் சார்லஸ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 7,324 வாக்குகளும் 3.7% பெற்று இந்த இடத்துல அவர் 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் போட்டிட்டு இருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இந்த இடத்துல பழனி நாடார், அதாவது போன தடவை போட்டிட்டு தோல்வி அடைஞ்சவர் தான் இந்த தடவை வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 89,315 வாக்குகளும் 41.90% பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது குறைந்தபட்சம் 0.1% வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த அவர் பழனி வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் அதே செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 88,945 வாக்குகளும் 41.80% பெற்று இந்த இடத்துல அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர் வின்சென்ட் ராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 15,336 வாக்குகளும் 7.2% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 4ஆம் இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 9,944 வாக்குகளும் 4.7% பெற்று இந்த இடத்துல வந்து அதிமுக தோல்வி அடைகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க தோல்வி அடைகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம அடுத்து மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்க்கலாம். தென்காசியை பொறுத்தளவுக்கு மக்களவைத் தேர்தல் நிலவரங்களை மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திமுக சார்பில் தனுஷ் எம் குமார் அப்படிங்கிறவர் தான் போட்டியிட்டார். தனுஷ் எம் குமார் தான் போட்டியிட்டு அவர் 90,378 வாக்குகளும் 42.91% பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. கிருஷ்ணசாமி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 69,518 வாக்குகளும் 33% பெற்று இந்த இடத்துல அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருக்காரு. 4ஆம் இடத்துல எஸ் மதிவாணன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சி சார்பில் 10,376 வாக்குகளும் 4.93% வாங்கி 93% வாங்கி இந்த இடத்துல அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மீண்டும் பார்த்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் ராணி ஸ்ரீகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 82,342 வாக்குகளும் 35.29% பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுக சார்பில் மீண்டும் கிருஷ்ணசாமி அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு 34,149 வாக்குகளும் 14.64% பெற்றிருக்காரு. இந்த இடத்துல அதிமுக தனிச்சு போட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக தான் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. ஜான் பாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 50,328 வாக்குகளும் 21.57% வாங்கியிருக்காரு. மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து பாரதிய ஜனதாக்கு இந்த தொகுதியில் விழுந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இசை மதிவாணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு
23,171 வாக்குகளும் 9.93% பெற்று இந்த இடத்துல அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தென்காசி தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக பொறுத்தமட்டில் 2016ல 43.30%, 2019ல 33%, 2021ல 36.80%, 2024ல 14.64% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து வாக்குகள் வெற்றி பெறும் அளவுக்கு இருந்திருந்தாலும் 2024ல மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சரிஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து தனிச்சு போட்டிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக எல்லா நேரத்திலும் இந்த இடத்துல கூட்டணிகளோட தான் செயல்பட்டு இருக்காங்க. 2016ல 43.10%, 2019ல 42.91%, 2021ல 41.80%, 2024ல 35.29% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் கூட வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் இந்த தடவை என்ன பண்ண போறாங்க? ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இந்திய நேஷனல் காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 1.5%, 2019ல 4.93%, 2021ல 7.2%, 2024ல 9.93% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கே உண்டான வாக்கு சதவீதங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் நாம் தமிழருக்கு இந்த இடத்துல குறைஞ்ச வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து தென்காசி தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்களை பற்றி பார்ப்போம். மொத்த வாக்காளர்களாக 2,92,600 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 1,43,045 ஆண்களும் 1,49,446 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் 109 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 18 அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரி பார்த்துருவோம். ஏஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 48,349 ஆண்களும் 50,513 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 61,223 ஆண்களும் 63,963 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 33,473 ஆண்களும் 34,970 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் இங்கேயும் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து தென்காசி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த கடந்த 8 தேர்தல்களில் தென்காசி தொகுதியை பொறுத்தளவுக்கு 1989ல 77.50%, 1991ல 67.30%, 1996ல 69.10%, 2001ல 63.80%, 2006ல 75%, 2011ல 78.90%, 2016ல 76.20%, 2021ல 77.30% பெற்று இந்த இடத்துல வாக்குகள் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த தடவை முயலணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 77.47% வந்து வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். கண்டிப்பாக மக்களை 100% பண்ணணும். அடுத்து தென்காசி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஒரு சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த இடத்துல வந்து வாக்குகளை பிந்திருந்தாங்க. ஸோ இந்த தடவை எந்த கைவிட்டிருந்தாலும் ஆனாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அளவுக்கு வந்து வாக்குகளை சரிச்சிருந்தாலும் ஒரு 0.10% வாக்குகளுக்கு மேலே தான் தோத்துருந்தாங்க, கீழே தான் தோத்துருந்தாங்க. ஸோ அதை கண்டிப்பாக இந்த தடவை ரெட்டிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெற்றப்பையும் கம்மியான வாக்குகள் தான், திமுக வெற்றி பெற்றப்பையும் கம்மியான வாக்குகள் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதிமுக பொறுத்த மட்டும் இந்த இடத்துல வாக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது என்ன பண்ண போறாரு? ஏன்னா இப்போ நம்ம கணிப்பு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2026ல வாக்குகள் வந்து 38.43% வாக்குகள் வாங்குறதுக்கும் 87,102 வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து தென் மாவட்டங்களை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கைகூடாமல் போனாலும் இந்த தடவை கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா பாஜக பொறுத்த மட்டும் தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளை வந்து அவங்க கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பாஜக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தென் மாவட்டங்களில். ஸோ அது எந்த நிலைமையில் இருக்க போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தத்தில் அதிமுக கூட்டணி இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அடுத்து திமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 36.03%, 81,673 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு கண்டிப்பா அந்த தொகுதிகளை ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்க காரணத்தினால கண்டிப்பா அந்த தொகுதியில இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கண்டிப்பா வாய்ப்புகள், ஏன்னா இந்த இடத்துல பிஜேபிக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும் மிகப்பெரிய லெவலில் டஃப் காம்படிஷன் வந்து தென் மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. மதுரைக்கு கீழே காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்செந்தூர், சம்திங் அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியை பொறுத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவும் இந்திய நேஷனல் காங்கிரஸும் மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு எக்கினஸ்டான வாக்கு தேர்தல், ஒரு ஆரோக்கியமான தேர்தல் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் தென்காசி கண்டிப்பாக வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் இந்த வாக்குகள் வந்து இப்போ பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10.58%, 23,977 வாக்குகளும் மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் தேர்தல்களில் இங்கே ஒரு கணிசமான வாக்குகளை வந்து அவங்க பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த தடவையும் அந்த மாதிரி வாக்குகள் வந்து காரணமாக இருக்க காரணத்தினால இவ்வளோ வாக்குகள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு 13.11% வாக்குகளும் 29,723 வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் அவங்க பிரச்சாரம் இந்த மாதிரி சம்திங் வந்து தென் மாவட்டங்களை கவர் பண்ண அவங்க மிகப்பெரிய அளவில் பில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு ப்ரீவியஸான டேட்டாஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யங்ஸ்டர்ஸோட ஏஜ் வைஸ் கேட்டகரி வச்சு தான் நம்ம இதை எடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் சப்போர்ட் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்க காரணத்தினால ஸோ வாக்குகள் வந்து இந்த அளவுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் யூகிக்க முடியும். ஸோ அது எப்படி என்ன பண்ண போகிறார் விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட கொள்கை செயலாளர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து, ஏன்னா அவங்களோட வியூக வகுப்பாளர்லாம் பயங்கரமாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சம்திங் அந்த மாதிரி மக்களுக்கு இனிமேல் வந்து இடையூறுகள், கரூர் இன்ஸ்டன்ட்க்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் இடையூறுகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் மிக தீவிரமாக இருக்க காரணத்தினால ஸோ மக்களை பார்க்கறதுக்கு அவர் எவ்வளோ போராடுறோ அதே மாதிரி அரசியலை வந்து அவங்க கண்டிப்பாக கற்றுக்கிட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பாடம் புகட்டும் அளவுக்கு அவர் வளருவார் அப்படிங்கிறது அவருக்குள்ள நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அது நடக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நம்ம நம்மளும் அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் வளர்த்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த தொகுதியில் இந்த வாக்குகள் மினிமம் வாக்குகள் இவ்வளோ பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை விட அதிகமாக பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கடினமான உழைப்புகளை வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசியலோட நோக்கம். ஸோ கண்டிப்பாக அது வந்து அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு தென்காசி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா 38.43% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக இருக்க காரணத்தினால என்டிஏல இருக்க அந்தந்த கட்சிகள் வந்து இங்கே பலமாக இருக்க காரணத்தினால, ஏன்னா பாஜக என்டிஏ கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணசாமி அவர்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட என்டிஏ கூட்டணியிலையும் அதிமுக கூட்டணியிலும் இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பலங்கள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு. அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதை விட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக தென்காசி தொகுதியை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், மக்கள் நீதி மையம், அதிமுக போன்ற கட்சிகள் இந்த இடத்துல வந்து இருந்தாலும் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். போன தடவை அவங்க வெற்றியும் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2021 மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க கொஞ்சம் சரிவுகளை சந்திச்ச காரணத்தினால 2026 கண்டிப்பாக வந்து நாங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடையே கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியோட ஆலங்குளம் நம்ம பார்த்தோம். ஆலங்குளம் தொகுதியோட எம்எல்ஏ கூட இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா திமுக இணைஞ்சிருந்தாரு. ஸோ அந்த வகையில் திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 36.03% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு. ஸோ இதை தாண்டி திமுக எப்படி வெற்றி பெறும், எப்படி வந்து இவங்களை இந்த தென்காசி தொகுதியை அவங்க கைப்பற்ற போறாங்க மீண்டும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு போட்டிக்கிட்டா 10.58% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் வந்து இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சிகளோட எங்கேயுமே இணைய போறதில்லை அப்படிங்கிறதுல அவங்க உறுதிப்பாடோட இருக்க காரணத்தினால அது என்ன பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க கொள்கை ரீதியாக இருக்கிற கட்சிகள் யாரும் இல்லை. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திமுகவோடையும் அதிமுகவோடையும் இணையறதுக்கு வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் குறைவாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து அவங்க தனிச்சு தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிற
அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அது எப்படி நடக்க போகுது, சீமான் அவர், அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து இதை யோசிக்க போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 13.11% வாக்குகள் பெறுவதற்கு தனிச்சு போட்டியிட்டு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க இப்ப வரைக்கும் கூட்டணி கட்சிகளை பற்றி எங்கேயுமே விவாதிக்கல. கண்டிப்பா வந்து கூட்டணி கட்சிகளோட இணைய மாட்டோம் அப்படிங்கிறத வந்து அவங்க கடந்த 5ஆம் தேதியே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அந்த கூட்டணிகள்ல வந்து விசாரிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ தமிழக வெற்றி கழகமும் தனிச்சு தான் இந்த தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஒருவேளை அவங்க அதிமுக கூட்டணியோட சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியில மிகப்பெரிய வெற்றி அதிமுக கூட்டணி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ விஜய் அவர்கள் தெளிவுபட தெரிவித்த காரணத்தினால அதுவும் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்மளோட பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறது இதெல்லாம் அமைந்ததும் அமைய போறதை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் குறைவா இருக்க காரணத்தினால தனிச்சு போட்டியிட்டா 13.11% வாக்குகள் பெறுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏஜ் வைஸ் கேட்டகரி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம், அதாவது வாக்காளர்கள் வந்து இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமாக இருக்க காரணத்தினால இது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க, யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு போக்கில் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக வந்து எல்லா நேரத்திலும் வந்து நாங்கள் ஒரு எங்களுக்கு எங்களுக்கு தென்பட்ட இதுகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மக்களே. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் சற்று இன்னும் பலமான இதெல்லாம் நாங்கள் சந்திக்கணும் ஆசையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.